இரவு 2:30 மணி. நீங்க தனியா ஒரு ரோட்ல கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. சுத்தமா எந்த வெளிச்சமும் இல்லை. திடீர்னு உங்களோட காரோட ரியர் வியூ மிரரை பாக்குறீங்க. பின்னாடி சீட்ல யாரோ ஒருத்தர் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்திருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? இது வெறும் கற்பனை இல்லை நண்பா. கேரளா எல்லைக்கிட்ட இருக்கிற ஒரு காட்டு பாதையில போன வாரம் எனக்கு நடந்த உண்மை சம்பவம். இந்த கதைய முழுசா கேட்டு முடிக்கிற வரைக்கும் தயவு செஞ்சு உங்க வீட்டின் பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இரவு வேலை முடிஞ்சு நான் என் சொந்த ஊருக்கு காரில் கிளம்பும்போது மணி 11:50. ஜிபிஎஸ் காட்டிய ஷார்ட்கட் பாதையை நம்பி ஒரு அடர்ந்த காட்டுப்பாதைய வழியா என் காரை திருப்பினேன். போக போக ரோடு சுருங்க ஆரம்பிச்சிச்சு. இருட்டு அதிகமாயிடுச்சு. தெரு விளக்குகள் எதுவுமே இல்லை. கார் ஹெட்லைட் வெளிச்சம் மட்டும்தான் ஒரே ஆதாரம். மணி சரியா இரவு 2:15. திடீர்னு கார் ரேடியோவுல சிக்னல் கட் ஆகி வெறும் கிசு கிசுன்னு இரைச்சல் சத்தம் வர தொடங்கிச்சு. சரி, எஃப்எம் ஸ்விட்சை ஆஃப் பண்ணலாம்னு கை வச்சப்போ என் காரோட ஹெட்லைட் வெளிச்ச தூரத்துல யாரோ ஒரு பெண் தனியா நடந்து போயிட்டு இருக்கிறது தெரிஞ்சது. அந்த நடுநிதியில அந்த காட்டு பாதையில ஒரு பொண்ணு வெள்ளை சேலை கட்டிட்டு மெல்ல நடந்து போயிட்டு இருந்தா. எனக்குள்ள ஒரு நடுக்கம். காரை நிறுத்தாம கடந்து போகணும்னு தான் நினைச்சேன். ஆனா கார் அவளை தாண்டும் போது அவ என் காரை பார்த்து கையே காட்டுனா. அவளோட முகம் அது மனுஷ முகம் மாதிரியே இல்லை. கண்கள் ரெண்டும் முழுசா கருப்பா, உதடு இல்லாத ஒரு விசித்திரமான சிரிப்பு. பயத்துல நான் ஆக்சிலேட்டரை வேகமா மிதிச்சேன். கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல பறந்தது. அப்பாடா, தப்பிச்சோம்னு நினைச்சு பெருமூச்சு விட்டபடி ரியர் வியூ மிரரை பார்த்தேன். என் உதிரமே உறைஞ்சு போச்சு. அந்த பொண்ணு காரோட பின்னாடி சீட்ல உட்கார்ந்து என் காது கிட்ட வந்து மெதுவா சொல்றா, அவ சொன்னா, ஏன் இவ்வளோ வேகமா போற? நாம சேர்ந்துதான் போகணும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. காலையில ஊர் மக்கள் என்னை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போதுதான் எனக்கு நினைவு வந்துச்சு. நண்பர்களே, இன்னைக்கும் இரவு நேரங்கள்ல நீங்க தனியா பயணம் செய்யும் போது காரோட பின்னாடி சீட்டை அடிக்கடி பாருங்க. ஏன்னா யாருக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாம உங்க கூட யாராவது
பயணம் செஞ்சுட்டு இருக்கலாம்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது திகில் சம்பவம் நடந்திருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற நிஜ பேய் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இரவுகள் பயங்கரமானவை. ஜாக்கிரதை.